உங்களுடன் உங்கள் தோழி அம்மு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவர் பிரியாணி. அது வந்து எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வீடியோவில் கேட்க போகிறேன். நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு மாதிரி இருக்க செய்வீங்க, ஆனால் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க. நல்லா காஞ்சிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்து இதில் நல்லெண்ணெயும் நெய்யும் ஒன்றா சேர்த்துருக்கேன். தனியாக நான் நெய் போடலை, நல்லெண்ணெயும் நெய்யும் ஒன்றா சேர்த்துருக்கேன். இவ்வளோ ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன். பட்டை, ஏலக்காய், 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். சின்னதாக இருக்குது அதனால 4 ஏலக்காய். அப்புறம் வந்து ஸ்டார் போன்னு சொல்லுவாங்கள்ல, அது இவ்வளோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பிரியாணி இலை, அப்புறம் கசகசாவும் பட்டை சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது சில பேர் வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அது இவ்வளோ சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் வெந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலை இவ்வளோ போட்டுறேன். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு எப்பயுமே சரி, என்ன சமையலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பூண்டு வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிடணும். ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் இதாக இருக்கும், அதுக்காக தான் நான் பூண்டு அதிகமாக சேர்த்துருக்கேன். இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஆனால் பூண்டு மட்டும் கொஞ்சம் அதை இஞ்சியை விட ஓரளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும். இந்த பச்சை வாசம் போகிற வரையிலும் வதக்கிடணும், எந்த குழம்புக்கு இருந்தாலுமே. நல்லா இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பல்லாரி, 2 பல்லாரி நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய பல்லாரியாக எடுத்துக்கிட்டேன் நான், அதனால தான் இவ்வளவு இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் பிரியாணிக்கு வந்துட்டு இது பல்லாரி போட்டால் தான் கொஞ்சம் இதாக இருக்கும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும். ரெண்டாவது வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடணும். அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் அது ஒரு மாதிரி வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து சும்மா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணும். சும்மா இவ்வளோ போகிறேன் பாருங்கள், சும்மா வெங்காயம் வதங்குறதுக்காக. அதுக்குதான் அப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இப்போ இது கூட வந்து 4 தக்காளி சேர்த்துருக்கேன். 4 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி கூட தக்காளி வந்து நல்லா ஒரு அளவு வந்து அரைச்சி போடலாம். எப்பயும் வந்து பிரியாணிக்கு அரைச்சி தான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக இதாகவே போட்டிருக்கேன். அரைச்சி போட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் வதக்கிறதுக்கு டைம் எடுக்காது. அரைச்சி போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து என்னென்னா காலிஃப்ளவர் பிரியாணி தான் செய்கிறேன், இருந்தாலும் நான் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக இது சேர்த்துக்கிறேன். கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கேரட்டு ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இது சாய்ஸாக உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை ஆப்ஷன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை நான் காலிஃப்ளவர் மட்டும் போட்டு வைக்கிறேன்னாலும் வைக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், இது ஒரு 5-6 இது இருக்கும். இவ்வளோ ஒரு கப்பு. பாருங்க, இது கூட வந்து நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா சுடு தண்ணியில் ஒரு கொதி வர அளவுக்கு தான் வைக்கணும், ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு, ரொம்பவும் வேக விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம், அதனால அது கரைஞ்சி போயிடும். அதுக்காக தான் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். இறக்கிட்டு இது மாதிரி எடுத்து வச்சுருக்க பாருங்க, இது கூட சேர்த்துப்போம். நல்லா எல்லாம் சேர்ந்துச்சு. இது கூட வந்து இங்கே பாருங்கள், பிரியாணி மசாலா நம்ம வீட்டிலே வந்து
வறுத்து அரைச்சி செஞ்சது. நான் கொஞ்சம் அந்த இதுலேயே வந்து சமையலுக்கு சேர்க்குறேன் பார்த்தீங்களா அப்படி, அது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட இப்போ இது கூட சேர்த்துப்போம். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் தனியாக மிளகாத்தூள் வேணால் போட்டுக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால காரம் அவ்வளோதான் போட்டிருக்கேன். பாருங்க, இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இது இப்போ வந்து எந்த ரைஸ்னா பாஸ்மதி ரைஸு. இது இந்த நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதனால் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஓகேவா? அதுக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா தேங்காய் பால் பாருங்கள், தேங்காய் பால் இதில் வந்து 3 டம்ளர், இந்த 1.5 டம்ளர் அளவுக்கு 3 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ அளந்தே தான் வச்சுருக்கேன், சேர்த்துப்போம். பால் பாருங்கள், ரொம்ப தண்ணியாக வந்து பண்ணிடாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கணும். தேங்காய் பால் வேணாலும் சேர்த்து செய்யலாம், இல்லை சாதாரணமாக சுடு தண்ணி வந்து லேசாக சுட வச்சுட்டு எப்பயுமே வந்துட்டு நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னாக்கா தண்ணி வந்து தண்ணி ஆறுன தண்ணி, இந்த பச்சை தண்ணின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல சுடு தண்ணி ஊற்றணும். இல்லைனாக்கா அந்த பிரியாணி வந்துட்டு அந்த கறியும் வந்துட்டு ஒரு மாதிரி மரமரப்பு கொடுக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் இது கூட வந்துட்டு பாருங்கள், இந்த இதான் பாஸ்மதி ரைஸு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சது. இப்போ இது கூட சேர்த்துப்போம். கூட வந்துட்டு இவ்வளோ புதினா மட்டும் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். போட்டு 2 விசில் மட்டும் தான் வைக்கணும், ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு, எல்லாமே ஏற்கனவே வந்துட்டு காலிஃப்ளவர் வேக வச்சது தான், லேசாக வேக வச்சது, அதனால் 2 விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது. இது பாருங்கள், இவ்வளோ அளவு வந்து தயிர் இவ்வளோ அளவு சேர்த்துப்போம். ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான், 2 விசில் தான். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் தம் போட்டோம்னாக்கா பிரியாணி வந்து ரெடி ஆகும். இங்கே பாருங்கள், இப்படி கறி பிரியாணி விட சூப்பரான நம்ம வீட்டில் இன்றைக்கி காலிஃப்ளவர் பிரியாணி.